இந்த படத்துக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா போங்க, படம் பயங்கரமாக இருக்கும். இதுதான் ஷார்ட் ஆன்சர். இதோட லாங் ஆன்சர் வேணும்னா இப்போ பாருங்க. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரயன் காஸ்லிங், இந்த படத்தில் வந்து அவன் பேர் கிரேஸு. அவனோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு வழக்கம் போல். நெக்ஸ்ட் வந்து இவங்க அந்த இந்த ரயன் காஸ்லிங்க்கும் அந்த ஒரு ஏலியன் கிரியேச்சர் இருக்கும், அந்த கிரியேச்சருக்கும் இவனுக்கும் இருக்க இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து நல்லா காமெடியாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அப்படியே காமெடியாக எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அந்த மிஷின் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. என்ன மிஷின்னா, ரெண்டு பேருக்கும் காமனாக ஒரு பிரச்சனை. அந்த ஆஸ்ட்ரோஃபேஜ்னு ஒரு ஒரு ஏலியன் ஏதோ பாக்டீரியா மாதிரி இருக்கும். அந்த பாக்டீரியா வந்து அவங்களோட சன்னை வந்து சாவடிக்கும். அந்த பாக்டீரியா சன்னை சாவடிக்கும்னா, இப்போ சன்னை சாவடிச்சோடனே என்ன ஆகும், அவங்க கிளைமேட் வந்து கூலாகி வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி அப்படியே அவங்க பிளானட்டே அழியிற மாதிரி ஆயிரும். ரெண்டு பேர், அந்த ஏலியனோட பிளானட்டும் நம்ம ஹீரோவோட பிளானட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணுவாங்கன்னா அது வந்து அப்படியே டக்குன்னு நடந்துறாது. இந்த பில்டப் அந்த அவங்க ரெண்டு பேர் லாங்குவேஜையும் கற்றுக்கிறது. ஏன்னா ஏலியன்ல அந்த ஏலியனுக்கும் எனக்கும் லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அவங்களோட லாங்குவேஜ் அப்படியே ஒன்றா கற்றுக்கிறது, இந்த மாதிரி நல்லா இருக்கும். இந்த பாக்டீரியா அழிக்கிறதுக்கு இவங்க ஒரு பிளானட் போயிட்டு அது இந்த பாக்டீரியா அழிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு பாக்டீரியா மாதிரி இருக்கும். அதான் அந்த டவுமி பான்னு சொல்லுவாங்க அந்த படத்தில். அதை அந்த டவுமி பாவை எடுத்துகிட்டு போகும்போது அதில் ஒரு பிரச்சனை வந்து இப்போ ஹீரோ வந்து திரும்பி வருவான். இப்போ ஹீரோ திரும்பி ஏர்த்துக்கு வந்துட்டு இருக்கும் போது அந்த பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிப்பான். அந்த டவுமீபா வந்து அந்த ஏலியனும் எடுத்துட்டு போயிடும், ஹீரோவை எடுத்துட்டு வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்புறம் வந்து அந்த டவுமீபால ஒரு லீக் ஏதோ ஆச்சுன்னு ஹீரோ வந்து ரெண்டு சாய்ஸ் இருக்கும். ஒன்று வந்து எர்த்துக்கு போகலாம், இல்லை நம்ம ஏலியனை பார்க்க வரலாம், ஏலியனோட சேர்ந்து இருக்க வரலாம்னா காப்பாற்ற வரலாம். இப்போ இந்த ரெண்டு சாய்ஸ்ல ஹீரோ என்ன எடுத்தான்னு நீங்க படத்தை போய் பாருங்க, நல்லா இருக்கும். அந்த டவுமீபா பாக்டீரியா எடுக்கிறதுக்கே பயங்கரமா ஃபைட் பண்ணி கடைசியில அந்த ஸ்பாய்லர் சொல்றேன், அந்த ஏலியன் சாவர அளவுக்குலாம் போயிடும். அது கூட ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. அந்த சீன்லாம் பார்த்து லைட்டாக கொஞ்சம் எனக்கே கண் கலங்கிடுச்சு உண்மையாக சொல்லணும்னா. அதான் நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா எடுத்திருந்தாங்க. அதனால் நீங்கள் போய் பாருங்கள், இது நல்லா இருக்கும்னு அட்வைஸில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த மூவியை. சீரியஸாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சைஃபை மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஃபன்னாகவும் இருந்துச்சு, எமோஷன் இருந்துச்சு, எல்லாமே கொஞ்சம் ஃபன்னாக போன மாதிரி இருந்துச்சு. அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ், ஆனிமே ரிவ்யூஸ், ஜிம் கண்டென்ட் ஏதாவது உங்களுக்கு இன்னும் எதிர்பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.